அவருக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேது. அவர் அவதாரம், அவரு வந்து பிரதமர் ஆயிடுவாரு, அவர் வந்து ஜனாதிபதி ஆயிடுவாரு, ஐநா சபைக்கு தலைவர் ஆயிடுவாரு, எல்லாம் சொல்றாரு. அவரு என்ன ஆவாருன்னு சொல்லவே இல்லை. அவருக்கு அவர் பார்க்கல போல அந்த டைம்ல. அதுதான் நான் சொல்றேன். அவருக்கு ஒரு பதவி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரத்த ஆகுறதே அவர் தெரியாம இருந்திருக்கு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரு. ஒரு ஃப்ராடுன்றது ஊருக்கே தெரிஞ்சிச்சுமா. ஏன்னா விகடன்ல கிளியரா கட்டம் கட்டி போட்டாங்க. முழுக்க முழுக்க வந்து இந்த ஆள் வந்து ஒரு ஃப்ராடு. ஸோ மனைவி அதுக்கப்புறம் ஒரு துணைவி இணைவி எப்படி வந்து ஒரு ஜகஜால கில்லாடி. எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜயோட குட் புக்ல அவர் இடம் பெற்றார். அவர் சொல்றாரு, விஜயோட குட் புக்ல நான் வந்து இடம் பெற்றுட்டேன். குட் புக்ல விஜயோட குட் புக்ல இடம் பெற்றார். விஜய் என்ன புக்ல இடம் பெற்றிருக்காரு மக்கள் கிட்ட? உன்னை வந்து இந்த பதவி கொடுத்ததுனால அதை சொல்லணுமா இல்லையா? மக்கள்கிட்ட மக்களோட புக்ல வந்து விஜய்க்கு வந்து மக்களோட குட் புக்ல விஜய்க்கு ஒரு இடம் இருக்கு. உன்னை கொண்டு வந்து ஒரு பதவி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயோட நேம் என்ன ஆச்சு? இப்ப பாக்கணும்ல. நீங்க இது போன்ற நபர்களால தான் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு கடந்த காலத்துல அவ்வளவு சிக்கல் நெருக்கடிகள் வந்துச்சு. இந்த ஜோசியக்காரன் அவன் இவெல்லாம் வந்து கடைசியில என்ன ஆச்சு? அந்த ஒரு எதிர்காலத்தை சொன்னானுங்கல்ல, கணிச்சு ஏதாவது சொல்ல முடிஞ்சுதா? இப்படிதான் முடியும், அப்போலோல போய் இப்படி முடியும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? புரியுதுங்களா?